எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் இன்றைக்கி வடகம் வச்சு துவையல் அரைக்க போகிறேன். அதை தான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஜஸ்ட் இதுக்கு எடுத்திருக்க பொருள் பார்த்திங்கன்னா, கொஞ்சோண்டு வடகம். இப்போது பாத்திரம் சூடானதும் நான் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திட்டா போதும். சேர்த்திட்டு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நான் தாளிக்கிற உளுந்து போட்டுக்கிறேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. தாளிக்கிற உளுந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 வரமிளகா போட்டுக்கிறேன். என்னோடய காரத்துக்கு தகுந்த மாதிரி. உங்களுக்கு காரம் அதிகம் தேவைன்னா அதிகமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வடகம். ஏன்னா அதிகம் வடகம் சேர்த்தோன்னா ஒரு மாதிரி கசப்புத்தன்மை வந்துடும் அந்த துவையலில். அதனால் நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கிறேன். அது கொஞ்சம் வதங்கணும் எண்ணெயில். வடகம் ரொம்பவும் வதங்கிடக்கூடாது. தீஞ்சிருச்சுன்னா கசப்புத்தன்மை வந்துடும் அப்போவும். ஸோ ஒரு மீடியமாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய அரை நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா இதில் தேங்காய், நான் இன்றைக்கி தேங்காய் சில்லு எடுத்திருக்கேன். ரொம்பவே ஒரு 2 பெரிய பத்து அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நீங்கள் துருவலாக கூட சேர்க்குறவங்க சேர்க்கலாம். தேங்காய் துருவி வதக்குறவங்களும் வதக்கிக்கலாம். நான் இன்றைக்கி சில்லு போட்டு அப்படி எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த சட்னி ஆர் துவையல் ட்ராவல் போகும்போது இட்லிக்கோ இல்லை லெமன் ரைஸ் அதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். புளிப்பும் காரமுமாக அந்த வடகத்தோட ஃப்ளேவரோட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறவங்க, இன்றைக்கி நான் தேங்காய் ரொம்ப நேரம் வதக்கலை. ட்ராவல் போகிறவங்க தேங்காய் துருவலாக சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டா நல்லது. கெட்டு போகாமல் இருக்கும் துவையல். ரொம்ப நேரம் தாங்கும், ஒரு நாள் ஃபுல்லாக கூட தாங்கும். ஸோ இன்றைக்கி நான் உடனே சாப்பிட போகிறதுனால தேங்காய் லைட்டாக மட்டும் வதக்கிட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஸ்டவ்வை. ஸோ ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் லைட்டாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். துவையலாக சாப்பிட விரும்புகிறவங்க தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட துவையல் கன்சிஸ்டன்சியில் எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இட்லிக்கு சாப்பிட போகிறேன். ஸோ கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்துக்கிறேன். நீங்களும் இந்த வடக சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.